தயவு செஞ்சு யூடியூப்ல வரக்கூடிய ஹெல்த் டிப்ஸ பார்த்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பொதுவா ஏதாச்சும் ஒரு மெடிசின்ஸ சொல்லுவோம், நீங்க அதை கேட்டுட்டு உங்களுக்கு இஷ்டமான டோசேஜ்ல நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இது மிக தவறான ஒரு விஷயம். முதல்ல ஒரு சேனல்ல ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது யாரு சொல்றா, அது டாக்டரா, குவாலிஃபிகேஷன் இருக்கா, அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, உண்மையாலுமே அவங்க டாக்டராங்கிறது எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நீங்க அது ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். இப்ப ஏதாச்சும் ஒரு மெடிசனை பத்தின ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அதை எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க அவங்கள கால் பண்ணி அது கரெக்டா தப்பா, என்னுடைய உடலுக்கு அது ரைட்டா இருக்குமா, இதெல்லாம் கேட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வெங்கார பஸ்மம் அப்படிங்கிற ஒரு மெடிசினை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுச்சோ என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இல்ல. சோ ரொம்பவே துயரமான விஷயம். இந்த வெங்கார பஸ்மம் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பல் மெடிசின்ஸும் கிடையாது. சோ நாங்க இத பத்தி நிறைய படிச்சிருக்கோம். அதோட பியூரிபிகேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், அதோட டோசேஜ், இதுக்கு ஒரு டோஸ் அதிகமானாலே அது ஒரு பாய்சனா மாறுது. அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு மெடிசின்ஸ் எடுத்தாலும் கன்சல்டிங் டாக்டரை போய் பார்த்து கேட்டு எடுங்க. அப்பதான் நீங்க அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு சேரும். மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.